நம்ம இன்னைக்கு சமபந்தியில் கஸ்டர்ட் அண்ட் சாக்லேட் பாப்சிக்கிள் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல நான் 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். அந்த பாலை நம்ம காய்ச்சிக்கலாம். நம்ம இன்னைக்கு 2 வகை பாப்சிக்கிள் பண்ண போகிறோம். ஒன்று கஸ்டர்ட், இன்னொன்று சாக்லேட். இந்த 2 பாப்சிக்கிள்க்குமே நம்மளுக்கு 3 இன்க்ரீடியன்ட் தான் தேவைப்படும். இப்போ பால் பொங்கட்டும். ஓகே, பால் பொங்கிடுச்சு. இப்போ நம்ம தேவையான சர்க்கரை இதுல சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 5 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இனிப்பு இன்னும் அதிகம் வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க இன்னும் கூட சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்து சர்க்கரை கரையிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி பாதி பால் எடுத்து நம்ம சாக்லேட் பாப்சிக்கிள் பண்ண போறோம். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ இதுல இருந்து நான் பாதி பால் எடுத்து சாக்லேட் பாப்சிக்கிள்க்கு ரெடி பண்ண போறேன். இப்போ இந்த பாலில் நான் 1.5 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு சாக்லேட் ஃப்ளேவர் இன்னும் அதிகம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னும் கூட கொக்கோ பவுடர் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாலோட. இப்போ இதை நம்ம நல்லா ஆற வச்சிடலாம். அடுத்து கஸ்டர்ட் பாப்சிக்கிள்க்கு நான் 1.5 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். அதில் ஆறின பால் விட்டு கட்டி இல்லாமல் நம்ம இதை நல்லா கரைச்சிக்க போகிறோம். இப்போ மீதி இருக்க பாலில் நம்ம கலக்கி வச்ச கஸ்டர்ட் பவுடரை நம்ம சேர்க்க போகிறோம். கஸ்டர்ட் பவுடர் நம்ம டைரெக்டாக ஹாட்டாக இருக்க பாலில் போட்டோன்னா அது அப்படியே கட்டி ஆகிடும், கரையாது. இப்போ இதை சேர்த்து நம்ம ஒரு 5 to 6 மினிட் மீடியம் ஹீட்டில் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இது கொஞ்சம் திக்கானதும் இதையும் ஆஃப் பண்ணி நம்ம நல்லா ஆற வச்சிடணும். பாருங்க, இப்போ கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கு. இப்போ ரெண்டுமே நல்லா ஆறிடுச்சு. நம்ம பாப்சிக்கிள் மோல்ல இதில் ஊற்றிடலாம். ரெண்டுமே நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம பாப்சிக்கிள் மோல்ல ஊற்றி ஃப்ரீஸ் பண்ண போகிறோம். இப்போ நான் கஸ்டர்ட் பாப்சிக்கிள்க்கு ஊற்றிட்டு இருக்கேன். அடுத்து சாக்லேட் பாப்சிக்கிள்க்கு ஊற்றிக்கிறேன். இதை நம்ம 8 hours இல்லைனா ஓவர் நைட் ஃப்ரீஸ் பண்ண போகிறோம். நான் இன்னைக்கு ஓவர் நைட் இதை ஃப்ரீஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம பாப்சிக்கிள் மோல்ஸ் எல்லாம் மூடியாச்சு. இப்போ நம்ம இதை ஃப்ரீஸ் பண்ணிடலாம். இப்போ இது நெக்ஸ்ட் டே நம்ம பாப்சிக்கிளை அன்மோல்ட் பண்ண போகிறோம். எப்படி அன்மோல்ட் பண்ணுறதுன்னா, நம்ம பாப்சிக்கிளை ஃப்ரீசர்லேருந்து எடுத்ததுக்கு அப்புறமா தண்ணியில் 20 செகண்ட்ஸ் டிப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அன்மோல்ட் பண்ணோன்னா ஈஸியாக அழகாக வந்துடும். பாருங்க, நம்மளுக்கு கஸ்டர்ட் பாப்சிக்கிள் அப்புறம் சாக்லேட் பாப்சிக்கிள் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.